ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சிறகடிக்க ஆசை நாளைக்கு எபிசோட் பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மீனாவோட அம்மா முத்துவை பார்த்து பேசிட்டு வீட்டுக்கு கிளம்பி போயிட்டாங்க. வீட்டுக்கு போனதுக்கப்புறம் மீனாவுக்கு ஃபோன் பண்ணி நாங்கள் போயிட்டு மாப்பிள்ளையை பார்த்து பேசணும் மீனா அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே மீனா சொல்கிறாங்க, நீங்கள் எதுக்கு அவரை போய் பார்த்தீங்க? அவர் இஷ்டத்துக்கு அவர் பாட்டு குடிச்சிட்டு வருவார், நீங்கள் அவரை தேடி போய் பேசுனீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. அம்மா கேட்குறாங்க, என்ன மீனா சொல்கிறேன், மாப்பிள்ளை குடிச்சிட்டு வந்தாரா, குடிச்சிட்டு வந்து உங்ககிட்ட சண்டை போட்டாரா மீனா அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு மீனா சொல்கிறாங்க, இல்லைம்மா சண்டைலாம் எதுவும் போடல, ஆனால் குடிச்சிட்டு வந்தார் அப்படின்னு சொல்கிறாங்க. மீனாவோட அம்மா சொல்கிறாங்க, இவ்வளோ பிரச்சனைக்கும் காரணம் நாங்கள் தான் மீனா, நாங்கள் உன்னை கூப்பிட்டதுனால தான் மாப்பிள்ளை இப்போ கோச்சிக்கிட்டாரு, நீ பேசாமல் வீட்டிலே இருந்திருந்தா இவ்வளோ பிரச்சனை வந்திருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. நீ என்னம்மா பண்ண? தம்பியோட பிறந்த நாளுக்கு நான் எப்படி வராமல் இருக்க முடியும்? அவர் இன்னும் எத்தனை நாளைக்கு என் மேலே கோவமாக இருக்காருன்னு நானும் பார்க்குறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா மனோஜும் ரோஹினியும் கோவா ட்ரிப் போகிறதுக்காக ஃப்ளைட் டிக்கெட் புக் பண்ணியிருந்தாங்க. டிக்கெட்டும் வந்துருச்சு. மனோஜ் ரோஹினிகிட்ட சொல்கிறாரு, உனக்கு குழந்தைங்களாம் கனவுல வருதுன்னு சொன்னல ரோஹினி, அதுக்கு ஏற்ற மாதிரியே ஒன்று நடக்குது, நமக்கு சீக்கிரமாகவே குழந்தை பிறக்க போகுது, நம்ம போயிட்டு நல்ல ஜோசியரை பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னைக்கு பயம் வந்துருச்சு. என்னது ஜோசியரா அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு மனோஜ் சொல்கிறாங்க, ஆமாம் ரோஹினி, நல்ல ஜோசியர் இருக்காரா, என் ஃப்ரெண்டு சொன்னா, அவரை போய் நம்ம பார்த்துட்டு வந்துடுவோம் அப்படின்னு சொல்கிறாரு. ரோஹினி ரொம்ப கோவமாக மனோஜ் கிட்ட சொல்கிறாங்க, குழந்தை பிறக்கணும்னா ஜோசியரை போய் பார்க்கக்கூடாது மனோஜ், டாக்டரை தான் போயிட்டு பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. மனோஜ் டாக்டரை போயிட்டு பார்க்கணும்னு சொன்னதுக்கு ஒத்துக்க மாட்டுறாரு. அப்போ ரோஹினி கிட்ட சொல்கிறாரு, எதுக்கு டாக்டரெல்லாம் போயிட்டு பார்க்கணும், நம்ம ஜோசியரே போயிட்டு பார்க்கலாம் ரோஹினி, அதுதான் பெஸ்ட்டு அப்படின்னு சொல்கிறாரு. மனோஜ் சொல்கிறாரு, நம்ம குழந்தைக்காக தான் டாக்டர் போயிட்டு பார்த்தோம் அப்படின்னு வீட்டில் தெரிஞ்சா வீட்டில் இருக்கிறவங்களாம் நம்மளை பற்றி என்ன நினைப்பாங்க அப்படின்னு சொல்கிறாரு. உடனே ரோஹினி சொல்கிறாங்க, அதெல்லாம் ஒன்றும் நினைக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோவமாக அங்கேருந்து கிளம்பி போயிடுறாங்க. இதோட நாளைக்கு எபிசோட் முடிஞ்சிருச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.